முகம் பொலிவாக இருக்க, சருமம் நமக்கு நல்ல பொலிவாக இருக்கணும்னா, உணவு முறைகள்ல இந்த மாற்றங்கள் எல்லாமே செய்யுங்க. நெறைய உப்பு இருக்கிற உணவு எடுக்க வேண்டாம். ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிடுறத தவிர்த்துக்கோங்க. அதிகமான அதிகமான இந்த ஒரு நாட்பட்டு இருக்கக்கூடிய உணவு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிடுறோம். இதை எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம முகம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன கரும்புள்ளிகள், மங்கு இல்லாம கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வாரம் 2 முறை கண்டிப்பாக எண்ணெய் குளியல் எடுத்துக்கோங்க. இதுல ஸ்பெஷலா நம்ம சொல்லக்கூடியது ஜம்பீர தைலம். இந்த ஜம்பீர தைலம் நம்ம உடலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்லயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா? அந்த சாறு எடுத்து அந்த தோலையும் இடிச்சு இதனோட சேர்த்து சேர்த்து இதனோட பார்த்தீங்கன்னா, அருகம்புல் சேர்க்கிறது, அ கோரைக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, கார்போக அரிசி இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த ஜம்பீர தைலம். இத நம்ம சரும பிரச்சனைகளுக்கு தினம்தோறுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். வாரம் ஒரு முறையாவது இத உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிக்கலாம். முகத்துக்கு டெய்லி நைட்டு ஒரு சில துளிகள் நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க இந்த ஜம்பீர தைலத்த பயன்படுத்தும்போதும் சருமத்துல இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிகள் நமக்கு மறைய ஆரம்பிச்சுருங்க. சருமம் நல்ல பொலிவாக இருக்கும். ஜம்பீர தைலம் அந்த எலுமிச்சை அப்படின்னு சொல்றது இன்டர்னலா நம்ம எடுக்கும்பொழுதும், இந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த பழ வகைகள நீங்க ரெகுலரா எடுக்கும்பொழுதும், உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள், ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால ரெகுலரா இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க சருமமும் பொலிவாக இருக்கும்.